விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கடலோர கிராமமான மரக்காணத்தில் அதிகாலையின் இளஞ்சூரியன் வானில் தாழ்வாக நிற்கிறது. வங்காள விரிகுடா ஒளிர்ந்து கொண்டிருக்க, மறுபுறமோ பறந்து விரிந்த வெண்மையான உப்பு பாத்திகள் காட்சியளிக்கின்றன. மரக்காணம் உப்பு உற்பத்தியில் முன்னணியில் திகழும் மிகப்பெரிய மையங்களில் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியுமா? நிலா, பார், அது பனிக்கட்டியா? அட இல்லை, இது உப்பு. இங்கே மரக்காணத்தில் மக்கள் கடலிலிருந்து உப்பு தயாரிக்கிறார்கள். அதனால்தான் இங்கு இத்தனை உப்பு பாத்திகள் உள்ளன. ஆஹா, எவ்வளவு உப்பு, எவ்வளவு பரந்த கடல் நீர்! நமக்கு ஒருபோதும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது, இல்லையா? நம்மிடம் நிறைய உப்பு நீர் இருக்கிறது. ஆனால் குடிநீருக்கும் பயிர்களுக்கும் நமக்கு மழை தேவை என்று அப்பா எப்போதும் சொல்வார். நிலா, எனக்கு பசிக்குது. நாம் ஒரு வடை வாங்கலாமா? பள்ளி முடிந்ததும் அம்மா பழங்கள் கொடுப்பார். நிலாவும் குமாரும் அன்று மாலை வீடு வந்து சேர்ந்தனர். அம்மா, மறுபடியும் தண்ணீர் இல்லையா? லாரி வரவில்லை. கிணற்றில் நீர் மட்டம் குறைவாக உள்ளது. மழையும் இல்லை. அரிசி கொஞ்சம்தான் இருக்கு. மழை வராவிட்டால் விவசாயிகளால் அதிகம் விளைவிக்க முடியாது. கண்ணா, நாம் எதையும் வீணடிக்க கூடாது. அன்று இரவு குமார் அரை வயிறுடன் உறங்கினான். நீலா குமாரை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு மெல்லிய உருமல் சத்தம் கேட்டது. அது யார்? நான் பசி. வயிறு காலியாக இருக்கும்போது நான் கிள்ளுவேன். பலர் பசியுடன் இருக்கும்போது நான் பெரிதாக வளர்வேன். குமார், பசியோடு இருக்கிறேன் என்று நீ இங்கே வந்தியா? ஆம். மேகம் பொய்த்தால் என்ன நடக்கும் என்று பார்க்க வேண்டுமா? ஆம், எனக்கு காட்டு. மழை இல்லை, பயிரில்லை, உணவில்லை. அம்மாவின் டிபன் கடையில் குழந்தைகள் கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? நான் உனக்கு இன்னும் கொடுத்தால் வேறு யாருக்கும் கிடைக்காது. மன்னிக்கவும் கண்ணா. எவ்வளவோ கடல் நீரும் உப்பும் இருந்தும் அனைவரும் தாகத்துடனும் பசியுடனும் இருக்கிறார்கள். ஆம், கடல் நீர் உப்பானது. நம்மால் அதை குடிக்க முடியாது. அதை கொண்டு பயிர்களையும் விளைவிக்க முடியாது. நமக்கு மழை தேவை. மழை பொய்த்தால் உலகத்தை சூழ்ந்து பரந்த கடல் இருந்தாலும் மக்கள் பசியால் வாடுவார்கள். என்னால் மழையை பொழியச் செய்ய முடியாது. நான் வெறும் ஒரு குழந்தைதான். என்னால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் 3 விஷயங்களை செய்யலாம். நீரை வீணாக்காதீர்கள், உணவை வீணாக்காதீர்கள், மழை ஏன் முக்கியம் என்பதை மற்றவர்களிடம் கூறுங்கள். பல குழந்தைகள் இதை செய்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த அனைத்தையும் செய்வதாக நான் உறுதியளிக்கிறேன். அப்படியென்றால் நான் சிறியதாகவே இருந்து விடுவேன். யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன். பள்ளியில் ஆசிரியர் ரவி குறளை கரும்பலகையில் எழுதுகிறார். இந்த குறள் யாருக்கு தெரியும்? ஐயா, வானம் மழை பொழியாவிட்டால் நம்மால் கடல் நீரை பருகவோ உணவு பயிரிடவோ இயலாது. அப்போது அனைவரும் பசியால் வாடுவர். மிகவும் நன்று. திருக்குறள் வெறும் சொல்வதற்கு மட்டுமல்ல, பின்பற்றுவதற்கும் உரியது. வடை முக்கியம், அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா. வின் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி.